என் அன்பு செல்வங்களுக்கு காலை வணக்கம். வாழ்க வளமுடன். அனைவரும் நலமாக உள்ளீர்களா? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உங்களை எல்லாம் பார்க்கறது. கூடிய சீக்கிரம் நம்மளாம் நேரா பார்க்க போறோம்னு நினைக்கிறேன். நேரா மீன்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டிப்பா பார்த்துக்கிட்டு தான் வகுப்பு எடுப்போம்னு நினைக்கிறேன். சரிங்களா? சரி மாணவர்களே, தேர்வு நெருங்கி கொண்டுள்ளது. தேர்வுக்கான அட்டவணைகள் வந்திருக்கும், தேர்வுக்கான பாடப்பகுதிகள் வந்திருக்கும் இல்லையா? எல்லாத்தையும் பார்த்தீங்களா? அருமை. இன்னுமே குறைந்த நபர்கள் தான் தொடர்பணியை செய்து முடிச்சிட்டு இருக்கீங்க. அதனால தயவு செய்து முழுமையா தொடர்பணியை செய்து அனுப்புங்க. ஃபுல் அட்டண்டன்ஸ் எனக்கு வரணும், அதுதான் என்னோட ஆசை. என்னுடைய தமிழ் வகுப்பை நீங்களாம் தொடர்ந்து கவனிக்கணும், ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். சரிங்களா? சரி, கொடுக்குற சிடபிள்யூவை, கொடுக்குற ஹோம்ஒர்க்கை கரெக்டாக பண்ணி முடிச்சிருங்க. எக்ஸாம் நல்லபடியாக அட்டன் பண்ணுங்கள். எக்ஸாம் வெறும் புத்தகத்தில் இருக்கிறத மட்டும் படிக்காமல் மூளையை எப்படி சிந்தித்து செயல்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் நாங்கள் கொஷின் எடுக்க போகிறோம், கொஷின் எடுத்திருக்கோம். அதனால் யோசிச்சும் பண்ணுங்க, படிச்சும் பண்ணுங்க. சரிங்களா? சரி, தேர்வுக்கு என்னென்ன பாடம்னு எல்லாத்துக்கும் தெரியும் தானே? ஆமாம், பாடம் 15, 16, 17, 18, 19. சரிங்களா? பாடம் 19 வரைக்கும் தேர்விற்கு. அப்போ நான் இது வரைக்கும் முடித்தது எல்லாத்துக்குமே சிடபிள்யூ அனுப்பிட்டு இருக்கேன். சென்ற வகுப்பில் பார்த்த இதுக்கு மட்டும்தான் நான் இன்னும் அனுப்பலை. அதனால் இப்போது இந்த வீடியோவில் உங்களுக்கு அதையும் சிடபிள்யூ நான் அனுப்பிட்டேன். அதையும் பார்த்து நீங்கள் எழுதிக்கோங்க. அதற்கு புத்தக பயிற்சி இருக்குது. பாடத்தை நன்கு படித்து பாருங்கள். ஒரு முறைக்கு இருமுறை நான் சொல்லி கொடுக்குறப்ப அப்படின்லாம் நிறைய படித்து பாருங்கள். சரிங்களா? சரி, நம்ம இப்போ இந்த வகுப்பிற்குள் செல்வோம். சரிங்களா மாணவர்களே? நம்ம அறிவை வளர்த்துக்கிறத விட ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கேற்றாப்புல சாதத்தோட அளவை கம்மியாக வச்சு வெஜிடபிள்ஸ் அண்டு ஃப்ரூட்ஸ் நிறையா எடுத்துக்கோங்க. சரிங்களா? காய்கறிகள் அதிகம் சாப்பிடணும், பழங்கள் அதிகம் சாப்பிடணும், பருப்பு வகை அந்த மாதிரியான உணவுகள் நம்ம அதிகம் எடுத்துக்கணும். சரிங்களா? ஆரோக்கியமாக இருங்க, சுடுதண்ணி குடிங்க. வெளியில் போய் விளையாண்டுட்டு வந்தீங்கன்னா கை காலெல்லாம் கழுவிட்டு உள்ளே வாங்க. சரியா மாணவர்களே? ஆசிரியரோட அறிவுரையெல்லாம் கேட்டு நடப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆரோக்கியமான உணவு உட்கொள்ளுங்கள். ஒரு சின்ன திருக்குறள் பார்ப்போம், கவனியுங்கள். உற்ற நோய் நீக்கி உற அமை முற்காக்கும் பெற்றியார் பேணிக் கொளல். உற்ற நோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெற்றியார் பேணிக் கொளல். அதாவது எந்த துன்பத்தை நீக்கி இனி துன்பம் வராமல் முன்னதாகவே காத்து கொள்ளும் தன்மையுடைய பெரியவர்களை தான் நாம் துணை கொள்ள வேண்டும். பெரியவர்களை தான் நாம் துணை கொண்டு நடக்க வேண்டும். பெரியவர்களின் உதவியோடு தான் எங்கும் செல்ல வேண்டும். பெரியவர்களின் துணையோடு தான் நாம் எந்த செயல்களையும் துவங்க வேண்டும். பெரியவர்களின் துணையோடு தான் நாம் எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும். சிறியவர்களாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், அவர்களுக்கும் பெரியவர்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்க பெரியவங்களோட பேச்சை கேட்டு நடந்துக்கணும், பெரியவங்களோட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணும், பெரியவங்களோட ஆசீர்வாதத்தோட எல்லாத்தையும் துவங்கி செய்யணும். சரியா? திருக்குறளை ஒரு முறை சொல்லுங்க. உற்ற நோய் நீக்கி உறா அமை முற்காக்கும் பெற்றியார் பேண் கொளல். சரியா மாணவர்களே? சரி மாணவர்களே, நாம் சென்ற வாரம் என்ன பாடம் பார்த்தோம் என்று நினைவில் உள்ளது தானே? பாடம் 19, நாங்கள் நண்பர்கள். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா? அதுதான் நம்ம சென்ற வகுப்புல பார்த்தோம். யார் யாரு? ஆதி பத்தி பார்த்தோம், தமிழினி பத்தி பார்த்தோம், செரின் பத்தி பார்த்தோம் இல்லையா? ஆமா, அதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டர்ஸ் இல்லையா?
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும், ஒவ்வொன்று பிடிக்காது, இந்த மாதிரிலாம் இருக்குது. அதுதான் நான் உங்கள்கிட்டையும் சொன்னேன், மாணவர்களே, ஒருத்தவங்கள்ட்ட நம்ம பழகுறோம் அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நற்பண்புகளை மட்டும் நம்ம அப்படியே என்ன பண்ணிக்கணும், அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கணும். இதே தீய பழக்கங்கள், தீய கெட்ட பழக்கங்கள்லாம் இருந்தது அப்படின்னா அதை அவங்களோடையே விட்டுருணும். சரிங்களா? நல்ல வழக்கத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு அதை மட்டும் நாம் பின்பற்றி வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்லாம் நான் உங்களுக்கு அறிவுரைகள் சொல்லியிருந்தேன். அத்துடன் புத்தக பயிற்சியும் பாதி முடிச்சிருந்தோம், பாதி இன்னும் இருக்கு. அந்த பாதியவும் தொடர்பணியாக செஞ்சு அனுப்பியிருந்தீங்க, மிக அருமை. அனைவரும் CW எழுதியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். வகுப்பேடுகளை நான் அனுப்பியிருந்தேன், எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாம் டைமில் நீங்கள் CW கேட்டீங்க அப்படின்னா கட்டாயம் நான் அனுப்ப மாட்டேன். அதனால அப்பப்போ CW நான் அனுப்புறத எழுதிக்கோங்க, சரிங்களா? சரி, இப்போ நாங்களும் நண்பர்களும் அதில் பார்த்தோம். ஆதி பார்த்தோம், அவன் நல்லா நடனம் பிடிக்கும், நாய்க்குட்டி வளர்க்கறது பிடிக்கும், திரைப்படம் பார்ப்பது பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தா. அதே மாதிரி தமிழினி என்ன பண்ணியிருந்தா, எனக்கு புதிருக்கு விடை சொல்ல பிடிக்கும், நட்சத்திரங்களை என்ன பிடிக்கும், மீன் முட்டை மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். அதே மாதிரியே செரின்னு என்ன பண்ணான், அவனுக்கு பிடிச்ச செயல்கள் எல்லாத்தையும் அவனும் சொன்னான் இல்லையா? இவங்க 3 பேரும் நண்பர்கள். இவங்கள்கிட்ட புதிதாக ஒரு நபர் ஏதாவது கொடுத்து வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா என்ன பண்றது அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லையா? என்ன பண்றது? அப்படி ஒரு நபர் யாரேனும் கூப்பிட்டாங்க அப்படின்னா கட்டாயம் அவர்களோட நம்ம என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. சரியானவர்களே, அவங்களோட நம்ம என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன், அப்பா கிட்ட சொல்லிட்டு வரேன்ட்டு பெரியவங்கள்ட்ட சொல்லிட்டு தான் போகணும். ஆதியும் இருக்கட்டும், தமிழினியாக இருக்கட்டும், செரினா இருக்கட்டும், அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. நான் இனி வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நீங்கள் கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக கத்திடுவேன் அப்படின்னு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரியான விடைகளை சொன்னாங்க இல்லையா? ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியான விடைகளை சொன்னாங்க. ஆனா 3 பேரும் என்னது, நண்பர்கள் இல்லையா? அப்ப 3 பேர்த்துக்கிட்டையுமே அந்த நண்பர்கள் 3 பேர்த்துக்கிட்டையுமே அந்த நற்பண்புகள் இருக்கு. இது ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தவங்க பின்பற்றினாங்களா இல்லை 3 பேர்த்துக்கிட்டையுமே பேசிக்கா இருந்துச்சாங்கிறது எனக்கு தெரியாது. ஆக மொத்தத்துல 3 பேருமே ரொம்ப நற்பண்புகளோடு தான் இருக்காங்க. அது மாதிரி தான் ஒருத்தர்கிட்ட நம்ம பழகுறோம் அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்க நற்பண்புகளை நம்ம என்ன பண்ணிக்கணும், எடுத்துக்கணும், வளர்த்துக்கணும். சரியா மாணவர்களே? சரி, இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து புத்தக பயிற்சி நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? சரி, போன வாரம் வரைக்கும் நடத்தின எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்க தானே? சென்ற வகுப்பு வரைக்கும் நாம் பார்த்த எல்லா பயிற்சியையும் முடிச்சிட்டீங்கல்ல? எதுவும் பெண்டிங் இல்லைல்ல? இருந்தா இப்பவே உடனே போய் செஞ்சு முடிச்சிருங்க, சரியா? சரி, கவனிங்கள். எந்த எழுத்தை ஆதியிடம் கூறினாலும் உடனடியாக அந்த எழுத்தில் தொடங்கும் சொற்களை சொல்லிவிடுவான். நீங்களும் விளையாடி மகிழுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆதி இருக்காங்கல்ல, ஆதி எந்த சொற்கள் துவங்கினாலுமே அந்த சொற்களை என்ன பண்ணிடுவாங்களாம், சொல்லிடுவாங்க. அந்த சொற்களுக்குரிய அந்த எழுத்துக்குரிய சொல்லிடுவாங்களே, எந்த எழுத்து சொன்னாலுமே. இப்போ கா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே கண், கடல், கப்பல், கடை, கழுகு, கண்ணாடி, கரும்பு அப்படின்னு சொல்லிட்டு டக்கு 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 டக்குன்னு அவன் பாட்டு சொல்லிட்டே இருப்பான். இது ஒவ்வொருத்தவங்களுக்கு இது ஒரு புதுவிதமான விளையாட்டு முறையில கற்றல் அப்படின்னு சொல்லலாம், சரியா? விளையாட்டாவே அவங்க என்ன பண்ணிக்குவாங்க, கத்துக்குவாங்க. இப்ப இவன் கா அப்படின்னு சொன்னோடனே கண், கடல், கப்பல், கடை, கழுகு, கண்ணாடி, கரும்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், சரியா மாணவர்களே? எடுத்துக்கோங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். நான் ஒரு எழுத்து சொல்லுவேன், அந்த எழுத்துக்கு நீங்க கடகடன்னு எழுதணும், சரியா? எழுதி எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி விடணும். ஹோம்ஒர்க்கா எனக்கு அனுப்பிச்சு விடணும், ஓகேவா? அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, நோட்ல HW அப்படின்னு போட்டுக்கோங்க. தொடர்பணி இல்லைன்னா HW ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க. சரி, இப்போ தா வரிசையில் எழுதுங்க பார்ப்போம். வெரி குட். தண்ணீர், தங்கம், அப்புறம் தகரம், அப்புறம்
தரம். அப்புறம் அப்புறம் அவ்வளவுதான் தெரியுமா? இன்னும் நிறைய எழுதுங்க பாப்போம். தமிழ் அருமை. அடுத்து அங்கை. அடுத்து எவ்வளவுதான் தெரியுமா? போங்க பாத்தீங்களா, ரொம்ப மோசம். இன்னும் தெரியுமா? ஓகே, எழுதி முடிங்க. அடுத்து சரி ஓகே, இப்ப இதை விட்டுருங்க. அடுத்து பாருங்க, பா. பால் எழுதுங்க. படம். படகு. பணம். பலம். அப்புறம் அவ்வளவுதானா? பழம். பரிசு. அப்புறம் பதவி. அப்புறம் அவ்வளவுதானா? சரி என்னப்பா, இன்னும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்றேன்ப்பா உங்கள்கிட்ட. சொல்லுங்க. சரி இதை விடுங்க. அடுத்த எழுத்து சாவுல சொல்லுங்க. டக்கு டக்குன்னு சொல்லணும், கடகடன்னு டக்கு டக்குன்னு சொல்லணும். சால சொல்லுங்க. சங்கு. சக்கரம். அப்புறம் சவாரி. அப்புறம் சட்டை. சன்னல். அப்புறம் இதெல்லாம் நானே தான் எழுதிட்டு இருக்கேன். அடுத்து சாரி சொல்லுங்க. அடுத்து என்ன வரும்? சரி, இது மாதிரி ஆதி மாதிரியே நீங்களும் எந்த எழுத்து கொடுத்தாலுமே என்ன பண்ணலாம், எழுதி நீங்க டக்கு டக்கு டக்குன்னு அதற்கான வார்த்தைகளை நீங்க என்ன பண்ணலாம், சொல்லி முடிச்சிடலாம். எங்க எனக்காக வா சொல்லுங்க பாப்போம். வண்டி. வக்கீல். இது மாதிரி நீங்களும் வீட்டில் என்ன பண்ணலாம், சும்மா சாதாரணமாக ரோட்டில் போயிட்டு விளையாண்டுட்டு இருக்கீங்களா, அந்த மாதிரிலாம் விளையாடாம உங்கள் தங்கச்சி பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு, நான் ஒரு எழுத்து சொல்கிறேன்ப்பா, அதுலேருந்து டக்கு 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 நிறைய வார்த்தைகள் நீங்கள் சொல்லணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து ஊர் பேர் கேட்கலாம். அடுத்து ஏதாவது அமைச்சர்கள் பேர், நம்ம நாட்டோட நாடுகள் பேர், அந்த மாதிரிலாம் நீங்கள் கேட்டு என்ன பண்ணலாம், ஒரு விளையாட்டு முறையில் நீங்கள் விளையாண்டு என்ன இது பண்ணலாம். சரியா? விளையாண்டு நீங்கள் உங்களோட திறமையை வளர்த்துக்கலாம். சரிங்க, சரியா மாணவர்களே? இது மாதிரி தான் என்ன பண்ணுறாங்க, ஆதியும் ஒரு எழுத்து சொன்னாங்க அப்படின்னா டக்கு 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 டக்குன்னு அடுத்தடுத்து எழுத்து சொல்லிடுவாங்க. அது அவங்களோட டேலண்ட். இது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். நம்ம சென்ற வகுப்புல பார்த்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும். அதே மாதிரி தான் ஆதிக்கும் ஒரு எழுத்தை நம்ம சொல்லிட்டாங்க, ஒரு எழுத்து சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த எழுத்துல நிறைய வார்த்தைகளை கட 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 கடன்னு சொல்லிடுவோம். நீங்களும் அதே மாதிரி பயிற்சி எடுத்து கொள்ளுங்கள். சரியா?